மழை காலங்கள். மழை ரசிக்கத்தக்கது. காற்று கட்டுப்படுத்தப்பட்ட அறையின் கண்ணாடி சாரலங்களினூடே பூமரங்களை தழுவி வழிவதை, சூடான தேநீரை அருந்தியபடி பார்க்கும்போது மழை மிகவும் ரசிக்கத்தக்கது. மழை வெறுக்கவும் தக்கது. வேயாத கூரைகளினூடே விழுந்து போர்வையற்ற மனிதர்களை தழுவி மருந்துகளற்ற மருத்துவமனைகளில் அவர்களை படுக்க வைக்கும் பொழுதும், உரமற்று விளையும் பயிர்களை வரம்பின்றி பெருகி அளிக்கும் பொழுதும், பதுங்கு குழிக்குள் நிறைந்து நகர்வுகளை தடுக்கும் பொழுதும், எங்கள் சுவாசமாய் இயங்கும் ஆயுதங்களில் இயங்கு நிலை தடைகளை ஏற்படுத்தும் பொழுதும் மழை வெறுக்கத்தக்கதாகவே இருக்கிறது. எனினும் மழையை எவரும் வெறுப்பதில்லை. சில வேளைகளில் நாங்களும் மழையை ரசிக்கக்கூடும். காற்று கட்டுப்படுத்தப்பட்ட அறைகளும் கண்ணாடி சாரலங்களும் பூமரங்களை மழை தழுவும் காட்சியும் அனைவருக்கும் கிடைக்கும் பொழுது நாங்களும் மழையை ரசிக்கக்கூடும். உதடுகளில் பொருத்தப்பட்ட தேநீர் கோப்பையை மறந்து மழை துளிகளில் ஒளிரும் தோழர்களின் நினைவில் தோய்ந்தபடி. இறுதியாக இன்னும் ஒரு கவிதையை அந்த தொகுப்பிலிருந்து பார்ப்போம். நம்பிக்கை ஒளி என்ற கவிதையை பார்ப்போம். நம்பிக்கை ஒளி. நான் பறக்கத் துடிக்கிறேன், என்னால் முடியவில்லை. என் கைகளும் கால்களும் பிணைக்கப்பட்டு சிரசிலே முள்முடி தரிக்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளேன். என் முழு சக்தியையும் திரட்டி நான் பறக்கத் துடிக்கின்றேன், என்னால் முடியவில்லை. ஒடுக்குமுறைகள் என் குரல் வழியை நெரிக்கின்றன. மூட நம்பிக்கைகளோ என் மேனி மீது பாம்புகளாய் நெளிகின்றன. சாக்கடை நாற்றத்தை விஞ்சிய துர்வாடை என் நாசிகளை மூச்சுமுட்ட முனைகிறது. ஆனாலும் என்னுள் முகை கொண்டுள்ள அசைக்கவியலா ஒளிபொருந்திய நம்பிக்கை மீது மட்டும் ஆணி அறைந்திட எவராலும் முடியவில்லை.